தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது முன்னிலை வகிக்கக்கூடிய 100 இடங்களை கடந்து 110 என்ற இலக்கை அடைந்திருக்கின்றது. அறுதி பெரும்பான்மையை அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுமா என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. கடந்த கால தேர்தல்களை எடுக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கின்ற பொழுது ஏவிஎம் மிஷனில் செய்யப்பட்ட சதி என்ற விடயத்தை குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் இவற்றை அனைத்தையும் வாய்மூட வைத்திருக்கின்ற ஒரு தேர்தலாக வந்திருக்கின்றது. காரணம், இந்த காரணங்களை சொல்லி தப்பிக்க முடியாத ஒரு தேர்தலாக மாற்றம் பெற்றிருக்கின்ற தேர்தலாக இந்த விடயங்கள் மாறியிருக்கின்றன. விஜய் மாமாக்கு வாக்களிக்கும்படி கூறுங்கள் என்று உண்மையிலேயே அது பல இடங்களில் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். அதாவது மக்கள் தாங்கள் விரும்பிய கட்சிகளை விட தங்களுடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் கேட்கின்ற கட்சிகளுக்கு வாக்கை செலுத்தி இருக்கின்றார்கள். ஒரு முறை மாற்றம் என்பதற்குள் தமிழகம் உட்சென்றுள்ளது. இது நிச்சயமாக இந்த இலத்திரனியல் காலத்துடன் ஒத்ததாகவும் அல்லது இலத்திரனியலை பாவித்து பெற்ற வெற்றியாகவும் இது கருதப்படுகின்றது. அதனை அவர்கள் ஏற்கின்றார்கள். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் எக்ஸிட் போல் வந்தவுடன் குறிப்பாக இந்த ரங்கராஜ் பாண்டி மற்றும் சில ஏனைய பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தியலை மாற்றி இருந்தார்கள். நிச்சயமாக இவர் வெல்வார். இந்த வாக்குகளை அளித்தவர்களான இந்த இளைய தலைமுறையினரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இளைய தலைமுறையினரிடம் இவ்வளவு காலமும் இருந்த ஒரு இடைவெளி, அதாவது வயது மூத்தவர்களிடையே அரசியல் இருக்கின்றது, தங்களுக்குரிய குரல் இல்லை என்பதற்கான ஒரு தெரிவாக விஜய் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். சீமான் அவர்கள் அரசியல், தமிழக அரசியல் என்கின்ற ரீதியில் அவருடைய பாணியில் மாற்றம் தேவை என்பதை தெளிவாக மக்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பேச்சுக்கு திருசா போன்றவர்களின் பிரவேசம் கூட அங்கே இடம்பெறக்கூடிய சாத்திய கூறுகள் என்பன சில வேளைகளில் பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணி போன்ற நிலைமையை கூட கொண்டு வரலாம். ஆனால் அதனை காலமும் நேரமும் தான் பதிலாக தருமங்களுக்கு. ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பகிரங்கமாக கூறினார், 4000 ரூபாய்களை பெற்று கூட மக்களுடன் நிற்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது என்று. எனவே அங்கே பணம் என்பது இந்த முறை அவர்களுக்கு உதவவில்லை என்பது நிச்சயமான உண்மை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் நேரலையில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி நேரடியாக நமது யூடியூப் தளம் வாயிலாகவும் ஒளிபரப்பாகின்றது என்பதனை நேயர்களுக்கு அறிய தந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகின்றோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே வாக்கில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சில தொகுதிகளுக்கான வெற்றி அறிவிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் என்பன எக்ஸிட் போலில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களிலும் முற்றிலும் மாறுபட்டவையாக அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் தற்பொழுது இந்த முடிவுகள் எண்ணப்பட்டு வெளிவருகின்ற செய்திகள் பலருக்கும் அதிர்ச்சியை ஊட்டி இருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த எக்ஸிட் போலில் ஒரே ஒரு தேர்தல் கணிப்பு தான் கிட்டத்தட்ட இந்த முடிவை ஒத்ததாக அமைந்திருந்தது. ஏனைய கணிப்புகள் அனைத்திலுமே வித்தியாசமான முடிவுகள் தான் வெளியாகி இருந்தன. இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது முன்னிலை வகிக்கக்கூடிய 100 இடங்களை கடந்து 110 என்ற இலக்கை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக இது அறுதி பெரும்பான்மையை அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுமா என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. 118 இடங்களில் வெற்றியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் இந்த ஆட்சி என்பது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டாக அமைக்கக்கூடிய வழிவகை பிறக்கும். இந்த நிலையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வாக்களிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த கால தேர்தல்களை எடுக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கின்ற பொழுது ஏவிஎம் மிஷனில் செய்யப்பட்ட சதி என்ற விடயத்தை குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் இவற்றை அனைத்தையும் வாய்மூட வைத்திருக்கின்ற ஒரு தேர்தலாக வந்திருக்கின்றது. காரணம், இந்த காரணங்களை சொல்லி தப்பிக்க முடியாத ஒரு தேர்தலாக மாற்றம் பெற்றிருக்கின்ற தேர்தலாக இந்த விடயங்கள் மாறியிருக்கின்றன. குறிப்பாக பாஜக இதில் தலையிட்டிருக்கின்றது போன்ற செய்திகள் கூட தற்பொழுது பின் அடிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தேர்தல் களம் குறித்த பல விடயங்களை நாங்கள் காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் சுரேஷ் தர்மா. அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் சமூக வலைத்தளத்தினுடைய பிரசன்னம் என்பது அதிகரித்திருக்கின்றது. பல இடங்களில் நடைபெற்ற தேர்தலை ஒரு உதாரணமாக கொள்ளலாம். ஆனால் தமிழகத்தில் அவ்வாறான ஒரு நிலை சாத்தியமா என்று கேட்டவர்களுக்கு அதுவும் சாத்தியம் என்பதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது. அண்மையில் நேபாளத்தில் நடைபெற்ற தேர்தலில் கூட இவ்வாறான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தது. ஒரு ரேப் இசை பாடகர் பிரதமராக மாறியிருந்த வரலாறு பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு சரியான நேரத்தை கணித்து சரியான இலக்கை எட்டிய விஜய் முயன்றது ஒரு வெற்றிக்கனியை அவருக்கு பறித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தல் முடிந்த பின்னர் வெளிவந்த கருத்து கணிப்புகள், தேர்தலின் பின்னரான கருத்து கணிப்புகளில் 6 கருத்து கணிப்புகளில் 5 நிச்சயமாக இவர் இவ்வாறான ஒரு வெற்றியை பெறுவார் என்பதை எதிர்கூறாவிட்டாலும் இவர்கள் பெறப்போகின்ற வாக்கும் இவர்கள் பெறப்போகின்ற ஆசனங்களும் கூடுதலாக இருக்கும் என்கின்ற கணிப்பை வெளியிட்டிருந்தன. எனினும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தரப்பாக இவர்களை அடையாளப்படுத்தப்படவில்லை. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட இரண்டாவது விடயமான சமூக வலைத்தளங்கள், கடைசியாக அமெரிக்காவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கூட இதே உத்திதான் பாவிக்கப்பட்டது. இளைஞர்களின் வாக்குகள் தான் அவருக்கு பெரும்பான்மையாக வந்து சேர்ந்தன. அதே ஒரு உத்தியில் பிரகாரம் நிச்சயமாக தமிழகம் ஒரு புதிய புரட்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது இது ஒரு விழித்தபடி பார்த்திருந்த ஒரு கனவாகத்தான் எங்களுக்கு இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. அதைவிட காரூரில் இடம்பெற்ற 41 பேர் மிதி நெரிசலில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் போன்ற பலவும், மற்ற இவர் செல்கின்ற இடங்களெல்லாம் விதிக்கப்பட்ட தடைகள் மற்றும் பிரச்சாரத்திற்காக இவர் நேரம் அதிகம் ஒதுக்கவில்லை என்கின்ற குறைகள் போன்றவற்றையெல்லாம் தாண்டி இவரது செய்தி என்பன காவி செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தந்தையர் தாய்களுக்கும் மற்றும் அதாவது பேரர்களுக்கும் காவி செல்லப்பட்டிருக்கின்றன இளையோர்களால். அவர் குறிப்பிட்டிருந்தார், விஜய் மாமாக்கு வாக்களிக்கும்படி கூறுங்கள் என்று. உண்மையிலேயே அது பல இடங்களில் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். அதாவது மக்கள் தாங்கள் விரும்பிய கட்சிகளை விட தங்களுடைய பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகள் கேட்கின்ற கட்சிகளுக்கு வாக்கை செலுத்தி இருக்கின்றார்கள். இங்கே இருந்த விடயங்களில் முதலாவது உண்மை என்னவென்று சொன்னால், இந்த விஜயை ஆதரித்தவர்களில் சுமார் 30-35 வீதமானவர்கள் வாக்களிக்கின்ற வயதுக்கு வரவில்லை, அவர்களின் வாக்குகள் செல்லாது என்று. ஆனால் அவர்களை கூட பாவித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை காட்டியிருக்கின்றார். பல களநாயகர்களை களத்தில் இருந்து அகற்றியிருக்கின்றார். குறிப்பாக ஸ்டாலின் பெற்ற தோல்வியாக இருக்கட்டும், அல்லது இன்று இந்தியாவை புகழ்கின்ற தமிழகத்தின் நிதி அமைச்சராக இருக்கின்ற பழனிவேல்ராஜன் டாக்டர் பெற்ற தோல்வியாக இருக்கட்டும், இவையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தால் இலகுவாக பறிக்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலும் அவர்கள் பல 10,000 வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வாக்குகளில் சுமார் 35 வீதத்தை பெறுகின்றார்கள் என்ற வகையில் முதன்மை கட்சியாக வருகின்றார்கள். இது அசாதாரணமான, அதாவது யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு திரைப்படத்தை இயக்குவது போல, அதன் இறுதி காட்சி எவ்வாறு அமையும் என்பதை அமைப்பது போல ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மக்கள் அதன்படி செல்வார்கள் என்பதை யாரும் நினைக்கவில்லை. அவ்வாறான ஒரு கனிவு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அரசியலுக்கு புதியவர்கள். 2-3 பழைய அரசியல்வாதிகள், செங்கோட்டையன் போன்றவர்கள் அவருடன் இணைந்திருந்தாலும் அரசியலுக்கு புதியவர் என்ற ரீதியில் அவருக்கு இந்த அரசு என்பது ஒரு பல பரீட்சை. எவ்வாறாக இதனை அவர் கொண்டு சென்று தனது நிலைமைகளை மாற்றப் போகின்றார் அல்லது வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள். ஆமாம். இதில் மிக முக்கியமாக இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். பல ஆய்வாளர்கள், தமிழகத்தை பொறுத்தவரையில் மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தல் குறித்து ஆரம்ப கட்டத்தில் தகவல்களை தெரிவிக்கின்ற பொழுது குறிப்பாக எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுகின்ற நிலையும், ஒரு பாரம்பரிய கட்சி எவ்வாறு செயற்படுவது போன்ற ஒரு நிலையில் தான் அவர்களுடைய ஒப்பு நோக்குதல்கள் இருந்தன. குறிப்பாக இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் விஜய் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது அவர்களுக்கு ஒரு நகைப்பிடமான ஒரு விடயமாக பேசுபொருளாக மாறியிருந்ததை பல ஊடகங்களிலும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை அவர் சாதித்து காட்டியிருக்கின்றார். இப்பொழுது அவர்கள் என்ன விடயத்தை சொல்ல முனைவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது இவ்வாறான ஒரு பக்கம் இருக்கின்றதை இந்த ஊடகவியலாளர்கள் தவற விட்டு விட்டார்களா?
இல்லை, அவர்கள் வெறுத்து போயிருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய கணிப்புகள் அவர்கள் மக்களிடையே சந்தித்து கேட்ட கணிப்புகளும் மற்றும் இந்த இளைஞர்களின் உற்சாகம் கடைசி நேரத்தில் தேர்தலில் கூட இளைஞர்களுக்கு தகுந்த அளவில் செல்வதற்கான வாக்களிக்க செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள், தங்கள் புறநகர்களுக்கு செல்வதான வசதிகள் கூட இல்லாத நிலையில் பல வாக்குகள் வீணடிக்கப்பட்டிருந்தன என்பது கூட உண்மை. எனவே அரசு என்பது நிச்சயமாக அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறான ஒரு கட்டமைப்பில்லாத, இவ்வாறு கூறுங்கள், கட்டமைப்பில்லாத ஒரு புதிய கட்சி புதிதாக தொடங்குகின்றது. தலைவர் நிச்சயமாக களத்தில் இருந்த காலம் என்பது மிகவும் ஒரு குறைவான காலமாக இருக்கின்றது. அத்தோடு அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகம் இல்லாதவர்கள். அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களும் புதிய, அதாவது ஒரு இளைய தலைமுறை என்பது இங்கே களமிறங்கி இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த ஆதரவு, மக்கள் ஏதோ ஒன்றை தேடி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இதனை நாங்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய வாக்காக எடுக்க முடியாது என்றால், அவர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னும் இரட்டையிலுடன் இருக்கின்றது. ஆனால் அதனை தெரிந்து வைத்துள்ள தலைமுறை என்பது தற்பொழுது மாறி வருகின்றது. அந்த இரட்டை இலக்கியாக இருந்த தலைமுறை என்பது இப்பொழுது 70 வயதுகளை அடைந்த தலைமுறையாகவோ அல்லது அதனை வயது முதிர்ந்த தலைமுறையாகவோ மாறி வருவதால் இந்த மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதபடியும் மற்றும் மக்களுக்கான ஒரு இன்னொரு தேவை இருக்கின்றது என்பதை, சில வேளைகளில் இவருடைய கவர்ச்சி என்பது இவ்வளவிற்கு உண்மையிலேயே மக்கள் லட்சக்கணக்கில் இவரை பார்க்க கூடுகின்ற பொழுது ஒரு திரைப்பட நடிகனாக மாத்திரமல்ல, தங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய வந்தவனாக, சில வேளைகளில் அவருடைய படங்கள் வந்த விதங்கள் கூட அவ்வாறு அமைந்திருக்கலாம். அல்லது அவருடைய நடவடிக்கைகள் கூட இருந்த பொழுதும் சில நடவடிக்கைகள் என்பன மக்களால் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் அவை வாக்காக மாறவில்லை. குறிப்பாக இந்த தேர்தலின் பொழுது அவர் தன்னுடன் நடித்த நடிகையை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அல்லது தாய் தந்தையருடன் இணைந்து செல்லாததாக இருக்கட்டும், அல்லது ஒரு விவகாரத்துக்கு சிக்கி உண்டுவதாக இருக்கட்டும், அவையெல்லாம் தனிப்பட்ட விடயங்களாக பார்க்கப்பட்டு வாக்குகளாக பலிக்கவில்லை. இங்கே அந்த மாற்றங்கள் என்பது நம்ப முடியாத அளவிற்கு நடந்திருக்கின்றது. அதனை எவ்வாறு கூறுவது என்பது சில இடங்களில், அதாவது சில இடங்களில் இந்த வாக்குகள் என்பன 1000க்கு குறைவாக இருக்கின்ற பொழுது அங்கே போட்டி கொடுத்தவர்கள் என்றவர்கள் பெரிய ஒரு பின்னணியை கொண்டவர்களாகவும் அமைச்சர்களாக இருந்தவர்களாகவும், அதைவிட வாக்குகளுக்கு ரூபாய்கள் என்கின்ற அளவில் ஒரு வாக்குக்கான பணம் செலுத்தப்பட்டதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அவை களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகளை இப்பொழுது இவ்வாறு கூறலாம். ஒரு தேர்தல் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கின்றது என்றால் இரண்டாவதாக இருக்கின்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நெருக்குதல் போட்டியை கொடுக்கின்றது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கின்ற தொகுதியாக இருந்தால் அடுத்த இடத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரிய போட்டியை கொடுக்கின்றது. எனவே அந்த மாறுதல் என்பது ஒரு, அதாவது ஒரு கூறிய அரசியல், அதாவது தழுவல் என்பதை விட ஒரு முறை மாற்றம் என்பதற்குள் தமிழகம் உட்சென்றுள்ளது. இது நிச்சயமாக இந்த இலத்திரனியல் காலத்துடன் ஒத்ததாகவும் அல்லது இலத்திரனியலை பாவித்து பெற்ற வெற்றியாகவும் இது கருதப்படுகின்றது. அதனை அவர்கள் ஏற்கின்றார்கள். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் அந்த எக்ஸிட் போல் வந்தவுடன், குறிப்பாக இந்த ரங்கராஜ் பாண்டி மற்றும் சில இனிய பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தியலை மாற்றி இருந்தார்கள். நிச்சயமாக இவர் வெல்வார் என்று. அதன் பிறகான காலங்களில் அவர்கள் இந்த இலத்திரனியல், அதாவது வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் டிக்டாக் போன்றவை எல்லாம் எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது இளைய தலைமுறை தங்களுடைய பழைய தலைமுறையை மாற்றும், அதாவது இளைஞர்களின் பெண்களின் வாக்குகள் மாத்திரம்தான் வெற்றிக்கு காரணம் அல்ல, இந்த இளைஞர்களாலும் சிறுவர்களால் பேரர்களுக்கு சொல்லப்பட்ட விடயமாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட விடயமாக இருக்கட்டும், அவையெல்லாம் வாக்குகளாக மாறி இருக்கின்றன. அதுதான் இந்த பரிபூரண உண்மை என்று நாங்கள் இங்கே எடுக்கக்கூடியது. சரி, இதுவரை காலமும் இவ்வாறானவர்கள் ஒரு விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஜென்சி என்ற வயதெல்லையை உடையவர்கள் குறிப்பாக எதிர்வரும் காலத்தில் ஒரு திரை கவர்ச்சி மூலமாக இப்பொழுது அது வாக்காக மாறி இருக்கின்ற பொழுது விஜய் நிறைவேற்ற வேண்டிய பல பணிகள்
இருக்கின்றன. அவற்றை அறிந்து அவர் விடுகின்ற தவறுகள் அல்லது நிறைவேற்றாத விடயங்கள் குறித்து ஆணித்தரமாக கருத்துக்களை கூறக்கூடியவர்களாக, எதிர்த்து அவர் மீது குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சமூகம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலேயே குறிப்பாக விஜய் அவர்கள் தேர்தலில் குதிக்கின்றார் என்றவுடனேயே அந்த வெளிப்பாடு என்பது நாம் தமிழர்களின் ஒரு பிரதிபலிப்பாக வெளிவந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது சமூக வலைத்தள மோதலாக கூட மாறி இருந்தது. வெளிப்படையாக விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தீய சக்தி என்று குரல் எழுப்பினாலும் கூட இந்த சமூக வலைத்தள போட்டி என்பது நாம் தமிழருக்கும் விஜயினுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில் இருந்ததை கவனித்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பாக தமிழ் தேசியம் தொடர்பாக உயிர்ப்புடன் கருத்துக்களை கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தலைவர் இப்பொழுது மௌனிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் டிபாசிட்டை இழந்திருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த சமூகத்தினுடைய இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் விஜய் ஒரு நிறைவேற்றக்கூடிய விடயங்களை நிறைவேற்றாமல் பின் தள்ளுகின்ற பொழுது குரல் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்குமா, அல்லது அவர்கள் தொடர்ந்து இந்த திரை கவர்ச்சியில் தான் அவருடைய வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பார்களா? இல்ல, இங்க இந்த திரை கவர்ச்சி என்பதை விட அந்த ஒரு தலைமைத்துவத்திற்கான பண்பு இவரிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இவர் கூறியபடி வாக்களிக்க சென்ற பொழுது ஆடைகளை உடுத்து, அதாவது ஒரு யூனிஃபார்ம், காக்கி நிற கீழங்கியும் வெள்ளை நிற மேலங்கியுமாக சென்றது போன்றவை எல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கான பண்பை கொண்டவராக அறியப்பட்டிருந்தாலும் அவருடைய ஆளுமை போன்றவை எல்லாம் இனிவரும் காலங்களில் புடம் போட வேண்டிய தேவையை அவருக்கு பலமாக ஏற்படுத்தி இருக்கின்றது. அவருக்கு இப்பொழுது உண்மையிலே நிச்சயமாக அவர் இவ்வாறான ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருப்பாரா என்கின்ற கேள்வியை கூட எழுப்பக்கூடிய அளவிற்கு வாக்குகள் என்பன அவர் வசமாகி இருக்கின்றன. எனவே இந்த வாக்குகளை அளித்தவர்களான இந்த இளைய தலைமுறையினரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இளைய தலைமுறையினரிடம் இவ்வளவு காலமும் இருந்த ஒரு இடைவெளி, அதாவது வயது மூத்தவர்களிடையே அரசியல் இருக்கின்றது, தங்களுக்குரிய குரல் இல்லை என்பதற்கான ஒரு தெரிவாக விஜய் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது அங்கே திமுகவை எடுப்போமாக இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் என்பவர் அங்கே பிரதிமைப்படுத்தப்படுகின்றார். அந்த வயதுக்குரிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு இளைய தலைவர்களை வச்சிருக்கின்ற பொழுது அவர் எதிர்கட்சி தலைவராக நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால் ஸ்டாலின் தோல்வியுற்று விட்டார் ஏற்கனவே. எனவே அவ்வாறான நிலைமையில் இளைய தலைமுறை இந்த நிலைமையை கொண்டு செல்ல போகின்றது. மறுபக்கமாக நிச்சயமாக 3 தேர்தல்களிலும் வெவ்வேறு தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருந்தும் காரைக்குடி தொகுதியில் கடைசி காலங்களில் தொடர்ச்சியாக பணியில் அவர் ஈடுபட்டிருந்த பொழுதும் அங்கே பிரதிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலைமை என்பது மாறுதலாக இருக்கின்றது. அதாவது 4வது இடத்தை அவர் அடைவதாகவும் அவருக்கும் 1வது வேட்பாளருக்கும் இடையே பல பாரிய ஆயிரங்கள் வித்தியாசங்கள் இருப்பது என்பதும் நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட்டு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டி சேர வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேர்தலின் பொழுது அவர்களுடைய வாக்கு என்பது 8% இருந்து அல்லது 9% கடந்த தேர்தலில் இருந்தது. இந்த முறை அது 4% அல்லது 4.5% அல்லது அதிலும் குறைந்த ஒரு தொகையாகவோ மாறக்கூடிய நிலையை விஜயை ஏற்படுத்திவிட்டார். இதற்கான முழு முதல் காரணம் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தான். ஆனால் அவருடைய பாணியில் சீமான் அவர்கள் அரசியல், தமிழக அரசியல் என்கின்ற ரீதியில் அவருடைய பாணியில் மாற்றம் தேவை என்பதை தெளிவாக மக்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. குறிப்பாக தமிழ் தேசியம் என்று வருகின்ற பொழுது விஜய் அனைத்து கட்சிகளிலிருந்தும் தன்னுடைய கொள்கைகளை கொண்டவராக இருக்கின்றார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையிலும் சிலவற்றை அவர் ஈர்த்திருக்கின்றார். அதே போன்று தமிழ் தேசியம் குறித்தும் அவர் தொட்டு சென்றதை பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் இப்பொழுது சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியில் இருந்து சென்றவர்கள் விஜயில் அங்கம் வகிப்பதாக குறிப்பிடப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசியம் குறித்து அவர் கூடுதலான விடயங்களை செய்யக்கூடியவராக மாறுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் அந்த இளைஞர்கள் அந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டவர், அவர்கள் விஜய் பக்கம் இப்பொழுது சார்ந்திருப்பதனால் அந்த கொள்கையிலும் அவர் பற்றுறுதி கொண்டவராக இருப்பாரா?
இல்லை, அவ்வாறான நிலைமைக்கு அவர் செல்வார் என்பதை சில காரியங்கள் காட்டியிருந்தன. அது கச்சதீவாக இருக்கட்டும் அல்லது இந்த ஈழத்தமிழர்களின் இறப்பு தொடர்பான கருத்துக்களாக இருக்கட்டும், இறுதிப்போர் தொடர்பான கருத்துக்களாக இருக்கட்டும், என்னிலும் புடம் போட வேண்டிய தேவையும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இங்கே இப்பொழுதுள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், அவர் 109 அல்லது 110 ஆசனங்களை எடுக்கின்ற பொழுது 7 ஆசனங்கள் என்பன புறப்பட வேண்டும். இந்த சில வேளைகளில் கட்சி தாவல் எவ்வாறு கனடாவில் லிபரல் தப்பித்ததோ அது போன்ற நிலைமை அங்கே சாதாரணமாக ஏற்படலாம். என்றால் உண்மையிலேயே 71 ஆசனங்கள் திமுக பெற்றிருந்தாலும் பெறப்போவதாக இருந்தாலும் அல்லது 51 அல்லது 52 54 இருக்கலாம் ஆசனங்களை அதிமுக பெறப்போகின்றதாக இருப்பதாக இருக்கட்டும், அவர்களிடம் கூட்டணி இருக்கின்றது. அந்த கூட்டணியில் இருந்து கட்சிகள் செல்லலாம் அல்லது அதிமுகவில் இருந்து சில அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேவேளை திமுகவில் இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜயன் கட்சிக்கு தாவக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் இவர்கள் நெருக்குவாரமாக போட்டி கொடுத்தார்களோ அங்கே மயிர்லையில் வென்றவர்கள் சில வேளைகளில் மாறக்கூடிய சாத்திய கூறு இருக்கின்றது என்றால் அவர்களை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தல் என்பது கூட அவர்களுக்கான தேவை. ஆனால் இவ்வாறாக ஒரு மாற்றம் வரும் என்பதை தமிழக மக்கள் தங்களின் வாக்குகளாக செலுத்தி இருந்தாலும் அது குறித்து செய்திகளை தருகின்ற தமிழக ஊடகங்களோ தமிழக மூத்த பத்திரிகையாளர்களோ அறியாத ஒரு புதிராக இந்த வாக்களிப்பு மாறி இருக்கின்றது. இது ஒரு பாடமாக, இது எதிர்காலத்தில் பல பாடங்கள் எவ்வாறு நாங்கள் இலங்கை தேர்தலில் கூட இந்த அனுரத்திசர குமாரநாயக்காவின் கட்சி எவ்வாறான வெற்றியை பெற்றதோ, அதாவது 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் 176 பாராளுமன்ற உறுப்பினர்களாக சென்றதும், வடக்கு கிழக்கில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை எப்பொழுதும் எந்த ஒரு சிங்கள கட்சியும் பெறாத மாதிரி பெற்றதும் அங்கே ஒரு நிகழ்ந்த மாற்றம் மாதிரி இப்பொழுது தமிழகம் என்பதும் இவ்வாறான ஒரு மாற்றத்திற்கு மாறி இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவர் எவ்வாறு ஆட்சியை கொண்டு செல்ல போகின்றார், இவரா முதலமைச்சர் அல்லது இவர் 2 இடங்களில் வென்றபடியால் மற்ற இடத்திற்கு யாரை போட போகின்றார் அல்லது ஒரு பேச்சுக்கு திருசா போன்றவர்களின் பிரவேசம் கூட அங்கே இடம்பெறக்கூடிய சாத்திய கூறுகள் என்பன சில வேளைகளில் பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணி போன்ற நிலைமையை கூட கொண்டு வரலாம். ஆனால் அதனை காலமும் நேரமும் தான் பதிலாக தரும் எங்களுக்கு. ஆமாம், இந்த தேர்தலில் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம், இந்திய குறிப்பாக தமிழக தேர்தலில் புரையோடி போயிருக்கிற இந்த பணநாயகம் என்பது பலருக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையமே குறிப்பிட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுத்தது, திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுத்தது என்று. ஆனால் அந்த பணத்தை வாங்கியவர்கள் கூட இப்பொழுது விஜய்க்கு வாக்களித்திருப்பது என்பது எதிர்காலத்தில் இந்த பணத்தின் மூலமாக வாக்குகளை கவரலாம் என்ற ஒரு விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்கலாம். இல்லை, நிச்சயமாக அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். என்றால் ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பகிரங்கமாக கூறினார், 4000 ரூபாய்களை பெற்று கூட மக்களுடன் நிற்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது என்று. எனவே அங்கே பணம் என்பது இந்த முறை அவர்களுக்கு உதவவில்லை என்பது நிச்சயமான உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நாங்கள் விரிவாக மேலும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்தவுடன் பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.